நம்ம நாட்டு மணி சேனலில் மேகி பெரட்ட போகிறோம். எப்படி பெரட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இன்றைக்கி நாங்கள் மேகி கோரிங் பண்ண போகிறோம். மேகி நான் அவிச்சி வச்சுருக்கேன், வேக வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மேகி தான். இது வந்து கறி மேகி. இதை தான் இன்றைக்கி பெரட்ட போகிறோம். அவிச்சாச்சு மேகி. சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, பாருங்க, எண்ணெய் ஊற்றி வச்சு பாருங்க, நான் நெத்திலி ஆஞ்சி வச்சுருக்கேன். இதான் போட்டு பெரட்ட போகிறேன். இன்னைக்கு நல்லாயிருக்கும். நெத்திலி கூட வேறு என்னமோ இருக்குது. காஞ்சி விடும், கொஞ்சம் காஞ்சி விடும். கொஞ்சமாக இருந்துச்சே போடுறேன். அடுத்து கொஞ்சமாக பூண்டு முள்ளு போச்சு. கொஞ்சமாக பூண்டு, மிளகா, வெங்காயம், இது வந்து தவு, இது மிளகா 2 மிளகா இருக்கு. கீரை, இது ஊசி மிளகா, இது பட்டை மிளகா. ஓகே, நம்ம நெத்திலி பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்குவோம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், முட்டை ஊற்றிக்கலாம். பாருங்க, 3 முட்டை நான் வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். இருக்கும் முட்டை வந்துருச்சு. நம்ம பாருங்க, கீரை, கடுகு கீரை போட்டுக்கலாம். அடுத்து தவு போட்டுக்கலாம். என்ன தவு இது? ஃபிஷ் கேக். பாருங்க, கீரையெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து தனி மிளகாத்தூள், இதுதான் நான் போடுறேன். இது 5 மேகி பெரட்டுறோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் மீதி வேகும் போது அப்புறம் தண்ணி தெரிச்சு நம்ம கட்டிக்கலாம். மேகி தூள் இப்போ வந்து நான் கொஞ்சமாக
1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீ போட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கணும். பாருங்க மிளகா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். மீன் போட்டு கிண்டி எடுக்கிறது தான் கஷ்டமான வேலை. ஆமாம், தண்ணி பத்தனா லைட்டாக தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் கிண்ட சொன்னாங்களுக்கு நம்ம தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். பாருங்க, அடுத்து தூள் ஒரு 1 ஸ்பூன் தான் போட்டால். இப்போ அடுத்து இந்த மிளகு தூள் அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து மேகியோட தூள். என்னம்மா இப்படி ஆடுது? துணி எடுத்து இந்த மேகி கோரிங் வந்து எங்கள் அம்மாவோடைய ஸ்டைலை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் பருப்பு. ஆமாம், நிறைய பேர் இந்த மாதிரி காஞ்ச மிளகாலாம் போட்டு திரட்டுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படி தான் செய்வோம். ஏன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி இந்த சிம்பிளான சமையல் தான் நம்ம சேனலில் போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சமையல் வந்து அவ்வளோ தெரியாதவங்க கூட இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். செய்யலாம் தானேம்மா? ஆமாம், அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேகி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு அரைச்சிக்கலாம். பாருங்க எப்படி கலராக இருக்குது பார்த்தீங்களா மக்களே. உங்களுக்கு இந்த மேகி கோரிங் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நாட்டு மனம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, பாய் மக்களே. பாய்.